ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கு உலகம் ஃபுல்லாகவும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் விபூதி புதன் அனுசரிக்கிறாங்க. அப்படின்னா என்னண்டா, நாங்கள் குருத்தோல ஞாயிறுலேயே என்ன செய்வோம்டா, கடவுள்கிட்ட குருசு எங்களுடைய திருச்சிறுவையை தென்னோலையில் செய்து நாங்கள் ஓசானா ஓசானான்னு சொல்லி பாடி கொடுத்துட்டு வருவோம். அந்த எல்லா குருத்தோலையும் சேர்த்து என்ன செய்வாங்க, எரித்து இறைவன் சன்னதியில் திருப்பலி ஒப்பு கொடுத்து எங்களுக்கு திருநீராக பூசுவாங்க. ஏனெண்டா அது நாங்கள் அந்த விரதத்தை தொடங்கி வைக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்கோளா எங்களுக்கு காட்டப்படும். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் இந்த குளிருக்குலேயும் ஒரு மாதிரி சர்ச்சுக்கு போனோம். அங்கே தான் நாங்கள் 2 பேருமே தப்பி பண்ணிட்டோம். எல்லாமே முடிஞ்சு சட்பசாரம் கொடுக்குற டைமுக்கு போய் அங்கே ஆச்சிரானோம். சரி, அப்படி ஆச்சிரானா லேட்டாக போனோம். லேட்டாக இருக்கணும்ட்டு ஃபாதர்கிட்ட ஒரு பூசை முடிஞ்ச அப்புறம் எல்லா குருசையும் வாங்கி பூசி எல்லா பாவத்தையும் கழுவிட்டு அப்போ தான் இவர் சொன்னார், அங்கே பார்த்தியா அக்காச்சி எவ்வளோ அழகழகா டீ குத்துறாண்டு. நான் கேட்டேன், ஆட்ட அக்காச்சி எப்பாண்ட வேறு யார், எந்த அக்காச்சி தான்னு சொல்லி சொன்னேன். சிஸ்டர் என்றால் என்ன? சகோதரி என்று அர்த்தம். யாருக்கு சகோதரி? எனக்கு சகோதரி. வயது என்ன இருக்கும்? புரட்டாசியுடன் 60 முடிகிறது. 60. நல்லபடியா இந்த ஆளோட அக்காட கையால் டீயை குடிச்ச சந்தோஷத்துல, பிஸ்கெட்டையும் சாப்பிட்ட சந்தோஷத்துல, அவங்க வேற விபூதி புதனை பெட்டிக்கு இயேசுவை பெட்டியில நிறைய விஷயங்கள் சொன்னோம். அதெல்லாம் கேட்டு வரைக்கும் என் ஹஸ்பண்ட் ஒரு செஞ்சார். இப்ப பாரு, நான் உனக்கு ரோட்ல இருக்கிற பூவை எப்படிங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன், நீ எனக்கு சொல்லியே ஆகணும், உனக்கு என்னையே பிடிச்சிருக்குன்னு சொல்லி வேற ஒரு ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா? பொழுது விடிஞ்சு சாயிரத்துக்குள்ள எங்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இந்த மனுஷனுக்கு வர முடியாத நாள். இன்றைக்கு ஒரு கூத்த பண்ணி வச்சாரு, தானா தோசை சுடுவனாமன்னு சொல்லி கூத்தோண்டு ஆடி விட்டார் பாருங்க. பெரிய கூத்து கடைசி மட்டுக்கு தோசை என்ற கண்ணில் காட்டவே இல்லை. பிஞ்சதாவும் தொஞ்சதாவும் என்னென்னத்தையோ தந்தார் தோசைண்டு. சரி, உங்களோட மனசேமையும் கெடுப்பான் அந்த தோசையை சோகத்தோட திண்டார். இதில் அவர் வேற தலையை தொங்கிட்டார். இதுக்கு மேலே ஏதாவது சாமி தோசை சுடுறதுக்கு இந்த சோகத்தோட இரவு சாப்பாடை முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். டாட்டா செல்ல குட்டீஸ்.